சாரதி பார்த்தசாரதியினுடைய சன்னிதானத்திலே தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் ராம ராம ராமன் நாமத்தையே ஜபம் பண்ணிண்டு நாமத்தையே சொல்லிண்டு அந்த நாமத்தினாலேயே வரக்கூடிய அத்தனை பேருக்கும் கிருபை. ஏன் அப்படின்னா பகவான் கிருபைக்கு காரணமே கிடையாது. காரண ரஹித கிருபாநிதி ரேகா. ஒரு சமயம் பார்க்கும் பொழுது பகவானுடைய கிருப்பையா மகான்களுடைய கிருப்பையா எது பெருசு அப்படின்னா, பகவானுடைய கிருப்பை காட்டிலும் மகான்களோட கிருப்பை ரொம்ப பெருசு. யாரோ ஒருத்தர் தாத்தா பாட்டி ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கான், அதை எடுத்து ஒரு பேரன் தானம் பண்றான்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பைசாவா சேர்த்து 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 வேர்வை சிந்த உழைச்சி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அதை தானம் பண்ணினா பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி பகவான் கிருப்பை பண்ணினான்னா அவனுக்கு ஒன்றும் அதிசயமே இல்லை. ஏன் அப்படின்னா பகவான் அதை ஏதாவது சம்பாதிச்சுட்டானு அவனுக்கு சுயம். பகவான் ஏதாவது சக்தியை தியானம் பண்ணி யோகம் பண்ணி ஜபம் பண்ணி சாப்பிடாம இருந்து தூங்காம இருந்து சம்பாதிச்சுட்டான் அப்படி ஒன்றும் இல்லை. அவனுக்கு கூட பிறந்தது அவன்கிட்ட நித்திய சித்தமா இருக்கக்கூடிய வஸ்து, அதை எடுத்து கொடுக்கறதுனால பகவானுக்கு ஒன்றும் நஷ்டமும் இல்லை பெருமையும் இல்லை. ஆனா மகான்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு வீதியில அலைஞ்சு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுண்டு ஒரு வீட்டுக்குள்ள போனா நாய் துரத்திண்டு ஒரு நாள் நம்மளால வீட்டுல ரோட்ல நடக்க முடியுமா? வீதியில யோகி ராம் சரத்குமார் தன்னுடைய மனைவி பிறந்த குழந்தை எல்லாரையும் விட்டுட்டு பாரத தேசம் முழுக்க ரோட்லயே நடந்து இவ்வளவு மழை இவ்வளவு இடி இவ்வளவு நேரத்துல எங்க ஒதுங்கினார், எங்க சாப்பிட்டார், எங்க தூங்கினார். சில வீட்டுல போகும்போது அவர் சொல்லுவார், நாயை அவிழ்த்து விட்டா எனக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு பதிலாக நாய்க்கு என் உடம்பு சத சாப்பாடா கிடைச்சது. அப்படிலாம் அவர் நாமத்தை ஜபம் பண்ணி தன்னை தியாகம் பண்ணி அந்த தியாகத்தை நமக்கு எந்த காரணமும் இல்லாம அனுகிரகம் பண்றார். அப்படின்னா குரு கிருப்பை தான் தெய்வ கிருப்பையை விட பெருசார். நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நம்ம என்ன பண்ணினோம் அவருக்கு? நமக்கு ஏன் கிருப்பை பண்ணணும்? ஏதாவது சொந்தமா பந்தமா இல்லை ஏதாவது பண்ணினோமா? நம்ம இன்னும் சில சமயம் பார்த்தா டிமாண்ட் பண்றோம், உரிமை மாதிரி கேட்கிறோம், அவர்கிட்ட சண்டை போடுறோம். கிருப்பை பண்ணிட்டு அந்த கிருப்பைய கூட என்னன்னா திருப்பி அடுத்த சமயம் சொல்ல போனா ஆல் மை ஃபாதர்ஸ் லீலா லெட் அஸ் ஃபர்கெட் லெட் அஸ் டாக் சம்திங் எல்ஸ். அதை கூட தான் பண்ணினோங்கிற ஒரு எண்ணம் இல்லாம அத்தகைய மகான்களுடைய கிருப்பையை நம்ம புரிஞ்சுட்டோமானால் அதுவே போரும். அவருடைய